வேலுண்டு வினையில்லை, வெற்றிவேல் வீரவேல். ஜோதிடர் அன்பு பொன்னுசாமியின் வணக்கங்கள். சித்ரா பௌர்ணமி நன்னாளை பற்றி ஒரு சிறி விளக்கம். சித்ரா பௌர்ணமியானது நிகழும் விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 28ஆம் நாள் 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 8:48 முதல் சித்திரை 29ஆம் நாள் 12/5/2025 திங்கட்கிழமை இரவு 10:45 மணி வரை இந்த பௌர்ணமி திதியானது இருக்கின்றது. இந்த காலகட்டத்தில் முன்னோர்கள் வழிபாடு என்று பார்த்தோமானால் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள சித்ரா நதியில் புனித நீராடி பொங்கல் வைத்து வழிபடுவதாக ஐதீகம் சொல்கிறது. மதுரை மீனாட்சியில் கள்ளழகர் பவனி வருவதாகவும் இருக்கிறது. மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவானது வெகு சிறப்பாக நடைபெறும் என்றும் கூறப்படுகிறது. ஏனென்றால் இந்திரன், விருத்திராசூரன், விசுபரூபன் என்ற பிராமணர்களை கொன்று அதன் பாவத்தை நீக்குவதற்காக மதுரையில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் வந்து சித்ரா பௌர்ணமி அன்று வழிபட்டதாக மதுரை தலபுராணம் கூறுகிறது. ஏன் பாவத்தை நீக்கும் இடமாக கருதப்படுகிறது இந்த சித்ரா பௌர்ணமி என்றால், சித்திரகுப்தனினுடைய பிறந்த நாளாகவும் சித்திரகுப்தனினுடைய திருமண நாளாகவும் இருவேறு கருத்துகள் புராணங்களில் இருக்கின்ற காரணத்தினால் சித்திரகுப்தனினுடைய வரலாறு, சித்திரகுப்தனினுடைய படைப்புகள், சித்திரகுப்தன் தங்களுடைய பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கின்ற காரணத்தினால் சித்திரகுப்தனினுடைய நினைவாக நாம் இந்த சித்ரா பௌர்ணமியை கொண்டாடுகிறோம் என்று முன்னோர்கள் கூறுகிறார்கள். காஞ்சிபுரத்தில் வைஷ்ணவா ஆலயத்தில் நயனார் நோன்பு என்ற பெயரில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவானது கொண்டாடப்படுகிறது. திருச்செந்தூர் முருகன் கோயிலில் சித்ரா பௌர்ணமியானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திருவண்ணாமலையிலும் சித்ரா பௌர்ணமியானது மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சித்ரா பௌர்ணமி கொண்டாட்டத்திற்கான கல்வெட்டுகள் என்று பார்த்தோமானால் திருச்சி மாவட்டத்தில் உள்ள மலைக்கோட்டை விநாயகர் கோயிலில் அந்த சித்ரா பௌர்ணமி விழா கொண்டாடுவதற்கான கல்வெட்டுகள் இருக்கின்றது. நெடுங்கலநாதர் கோயில் என்ற ஆலயத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவானது கொண்டாடப்பட்டதற்கு சான்றுகள் இருக்கின்றன. அதே மாதிரி கேரளாவில் இருக்கக்கூடிய திருவனந்தபுரம் மாவட்டத்தில் கோவளத்திற்கு செல்லும் வழியில் பச்சலூரில் சித்ரா பௌர்ணமி வயலத்தோட்டம் பகவதி பழைய கோயில் என்ற ஆலயத்தில் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவானது வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு மேல் இந்த சித்ரா பௌர்ணமி விழாவானது சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். அதற்கடுத்தது நாம் சித்ரா பௌர்ணமி விழாவில் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல் விஷயம் அந்த நாளில் விரதம் இருக்க வேண்டும். அதற்கடுத்தது கிரிவலம் செல்ல வேண்டும். அதற்கடுத்தது ஆடை தானம் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது உணவு தானம் கொடுக்கலாம். அதுக்கடுத்தது அன்றைய நாளில் பால் பொருட்கள், அதாவது பால், பன்னீர், நெய், தயிர், பாலாடை கட்டி, இந்த மாதிரி பால் சம்பந்தப்பட்ட பொருட்களை அன்று ஒரு நாள் மட்டும் தவிர்க்க வேண்டும். அதற்கடுத்தது அரிசி, காய்கறி வாங்கி ஒரு பிராமணர்களுக்கு முறத்தில் வைத்து தானமாக கொடுத்து வந்தோமானால் நம்மளுடைய பாவ நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஒரு ஐதீகமாக சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்தது இந்த கேது தோஷம் உள்ள நபர்கள் அன்றைய நாளில் மேற்சொன்ன விரதம், கிரிவலம், உடைதானம், உணவு தானம்
பிராமணர்களுக்கு அரிசி காய்கறி தானம் கொடுத்து வந்தீர்களானால் இந்த கேது தோஷமானது நீங்கும் என்றும் ஐதீகம் சொல்லப்படுகிறது. ஜோதிட ரீதியாக கேது திசையோ கேது புத்தியோ நடக்கக்கூடிய நபர்கள் இந்த சித்ரா பௌர்ணமி வழிபாடு என்பது மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சித்ரா பௌர்ணமியினுடைய வழிபாடு என்பது முருகன் ஆலயத்தில், சிவன் ஆலயத்தில் சித்திரகுப்தனை வழிபடுவது, இந்த 3 நாயகர்களையும் வழிபடுவதுதான் இந்த சித்ரா பௌர்ணமியானது. இந்த சித்ரா பௌர்ணமி நன்னாளில் முருகன், சிவன், சித்திரகுப்தனை வழிபட்டு அவர்களுடைய ஆசி கிடைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், என்னால் கோயிலுக்கு போக முடியல, நான் என்ன செய்கிறது அப்படின்னா, பௌர்ணமி அன்று உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையில் அரிசி, பருப்பு மத்து, வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் இதையெல்லாம் வைத்து நீங்கள் வழிபடலாம். வழிபடும் பொழுது சித்திரகுப்தன் என்ற ஒரு வெள்ளத்தாளில் சித்திரகுப்தர் அப்படின்னு சொல்லி பேர் எழுதி அதையை நீங்கள் வச்சு வணங்கலாம். அல்லது சாணத்திலேயோ அல்லது மஞ்சள்லையோ பிள்ளையார் பிடித்து அதை வைத்து வெண்பொங்கல் வைத்து அல்லது சர்க்கரை பொங்கல் வைத்து அவல் வைத்து வழிபடலாம். இந்த மாதிரி வழிபடக்கூடிய நபர்கள் அன்றைய நாளில் முக்கியமாக விரதம் இருக்க வேண்டும். வீடுகளில் சித்திரகுப்தனுடைய சித்ரா பௌர்ணமி விழாவை கொண்டாடக்கூடிய நபர்கள் முக்கியமாக விரதம் இருப்பது மிக மிக முக்கியம். இந்த சித்ரா பௌர்ணமியினுடைய சிறப்புகளை பற்றி பேசுவதற்கு பிரபஞ்சம் எனக்கு ஆசி வழங்கியதற்கு மிக்க நன்றிகள். அனைவரும் சித்ரா பௌர்ணமியினுடைய விரதம் முறைகளை கடைபிடித்து வாழ்வில் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.